இந்த மதரசாக்கள் எடுத்துங்க, அரபி மதரசாக்கள்ல வெறும் அலிஃப் பே தே உச்சரிக்க கற்றுக் கொடுக்குறாங்க. எத்தனை நாள் கற்றுக் கொடுக்குறாங்க? உலகத்திலேயே ஒரு மொழியை வெறும் உச்சரிக்க கற்றுக்கொள்ளக்கூடிய முட்டாள்கள் முஸ்லீம்களை தவிர வேறு யாரும் கிடையாது. உச்சரிக்கிறதுக்காக யாராவது மொழி கற்றுக்குவாங்களா? மொழி அப்படின்னா அந்த மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அர்த்தங்கள், அதோடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஒருத்த மொழியை கற்றுக்கும். ஆனால் பல லட்சம் முஸ்லீம்களுக்கு நீங்கள் அரபி மொழி தெரியும், ஆனால் அரபியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியாது. வெறும் பார்த்தீங்கன்னா அலிஃப், அதாவது ஓதுவதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து ஓத மட்டுமே பல வருடங்கள் வீணடிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் கவர் ஆகுது. இன்னைக்கு 1 மாதத்தில் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க, 2 மாதத்தில் வேற லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறாங்க. இது மாதிரியான கோச்சிங் சென்டர்கள் வந்துருச்சு. இதே நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம அரபி கிராமர் எடுத்திருந்தோம்னா, நம்முடைய குழந்தைகள் 6 வயசு 7 வயசாகி வெளியே வரும்போது அரபி அவங்களுக்கு சகஜமாக தெரியும். அதோடைய நன்மை என்னன்னு சொல்றேன் கேளுங்க. குர்ஆன் எப்படி சஹாபாக்களுடைய உள்ளத்தை டைரக்டா போய் அட்டாக் பண்ணிச்சோ, அதே மாதிரி ஒரு தாக்குதல் அரபி நம்ம கற்றுக் கொடுத்திருந்தோம்னா ஏற்படுத்தியிருக்கும். அந்த சஹாபாக்கள் குர்ஆன் மூலமா உருவானாங்க. நம்ம குர்ஆனுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் கேப் ஏற்படுத்திட்டோம். இப்போ சஹாபாக்கள் மாதிரி குழந்தைகள் கட்டணும் எங்க இருந்து உருவாவாங்க? சோ இது ஒரு முக்கியமான வேலை நம்ம செஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்முடைய இளம் தலைமுறையினர் ஒரு சரியான பாதையின் பக்கம்